அனைவருக்கும் மாலை வணக்கம். முதல்ல இந்த ஊர்ல இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தை நான் ஒரு 3-4 வாட்டி பார்த்துட்டேன். செல்லத்தாயி அம்மா வீட்டுக்கு வரும்பொழுதெல்லாம் இந்த இடத்த பார்ப்பேன். இன்னைக்கு கூட பார்க்கும்போது நான் நினைச்சேன், தடிக்காரம் போன மக்கள்லாம் அவ்வளோ ஹெல்த்தியா, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ரொம்ப ஆரோக்கியமா இருக்காங்களோ அப்படின்னு கூட எனக்கு பொறாமையா இருந்துச்சு. ஏன்னா ஆஸ்பத்திரி வாசல்ல கூட்டமே இல்ல, எதுவுமே இல்ல. இது வரும்போது ஒரு டாஸ்மாக பார்த்தோம்னு வைங்களேன், அல மோதுது, அழுது சேல்ஸ் அங்க. நம்ம தடிகை மக்கள் இவ்வளவு சுகாதாரமாகவும் ஆரோக்கியமாகவும் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சுது அதை பார்க்கும் பொழுது. அப்புறம் பார்த்தாதான் தெரியுது, இங்க ஊசி பாசி மருந்து ஒண்ணுமே கிடையாது, இது வெறும் எம்டி அப்படிங்கறது நமக்கு இங்க பார்த்தாதான் தெரியும். கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாட்டிலேயே தலை சிறந்த மாவட்டம். அதாவது அதிக படித்த மக்கள், இன்னொன்னு ரொம்ப பணக்கார மாவட்டமா நம்மளுடைய கன்னியாகுமரி மாவட்டம். எல்லாரும் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு வர்றதை விட பிரைவேட் ஆஸ்பத்திரிக்கு போயே நம்மளுடைய உயிரை பாதுகாத்துருவோம் அப்படின்னு போறாங்களோ என்னவோ நமக்கு தெரியல. இப்ப நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நம்மளுடைய தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 2287 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருக்குது. சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய தடிகையில இருக்கிற இந்த அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்துடைய தரவரிசை என்ன தெரியுமா? தரவரிசை 802. நம்மளுடைய 2023 ISMR ரிப்போர்ட் படி தடிகை அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்துடைய தரவரிசை 802. ஏன் 802 அப்படின்னு பார்த்தா, 2023ல வெறும் 2 நார்மல் டெலிவரி நடந்திருக்குது. அதனாலதான் அதோடைய மதிப்பு அவ்வளவு. ஒரு தடிகை ஊர்ல இருக்கிற இந்த நம்ம ஹெலன் தம்பி சொன்ன மாதிரி இந்த பூதப்பாண்டி ஏரியாவை சுத்தி இருக்கிற நிறைய ஊராட்சிகள் எல்லாத்துக்கும் தேவையான ஒரு மருத்துவ வசதி உடைய இந்த சுகாதார நிலையத்துல உங்களால வருடத்துக்கு 2 நார்மல் டெலிவரி தான் பண்ண முடியுமா? அதுக்கான தரத்துலதான் இந்த ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்குதா? யோசிச்சு பாருங்க. நம்ம ரொம்ப சாதாரணமா ஒரு அரசியலை நம்ம பாத்துறோம். எப்படி பாக்குறோம்? திமுக அதிமுக. திமுக எந்த மத சார்பும் இல்ல, பாஜக ஏதோ ஒரு ஹிந்துத்துவா. இப்ப நம்ம இருக்கிற இடத்துல அதிகமான கிறிஸ்தவர்கள் இருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல திமுக காங்கிரஸ்க்கு ஓட்டு போட்டுறோம், இல்லாட்டி ஒரு அதிமுகவுக்கு ஓட்டு போட்டுறோம். அதிகமாக ஹிந்துஸ் இருந்தாங்க அப்படின்னா உடனே பாஜகவுக்கு ஓட்டு போட்டுறோம். இவன் என்ன பண்றான்? ஓட்டுக்கு 2000 ரூபாய் தர்றான். நீங்க 2000 ரூபாவை நீங்க வகுத்து பார்த்திருக்கீங்களா? 5 ஆண்டுகளுக்கு 2000 ரூபாய் அப்படிங்கிறது வெறும் 1825 நாட்களுக்கு அவன் ஒரு நாளுக்கு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கூலி என்ன தெரியுமா? அவனுடைய வாக்குக்கு வெறும் 1 ரூபா 10 பைசா. உங்களுடைய வாக்குகளை வெறும் 1 ரூபா 10 பைசாவுக்கு நீங்க வித்துறீங்க. அப்புறம் இந்த நிலைமை தானே உங்களுக்கு கிடைக்கும். நீங்க என்ன ரொம்ப 5 ஸ்டார் ஹாஸ்பிட்டல் எதிர்பார்க்கிறீங்க? அதுக்கப்புறம் அவன் ஒண்ணும் தரல, எங்களுக்கு நல்ல தரமான சாலை தரல, இலவச கல்வி தரவில்லை, இலவச மருத்துவம் தரவில்லை, எங்களுடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு தரவில்லை, எங்களுக்கு பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு தரவில்லைங்கிறது ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு. 1 ரூபா 10 பைசாவுக்கு ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு. யோசிச்சு பார்த்து நம்மளுடைய வாக்குகளை செலுத்துவோம். நாம் தமிழர் கட்சி என்னைக்குமே 1 பைசா தராது வாக்குக்கு. எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு வாக்கு தேவையில்லைன்னு எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் ஏன் சொல்றாரு தெரியுமா? யோசிச்சு பாருங்க. ஒரு வீட்டுல 4 பேர் இருக்காங்க. ஒரு 500 ரூபாய் ஆகுமா? நீங்க ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல போய் மருந்து மாத்திரை வாங்கி டாக்டரை பார்த்து வர்றதுக்கு. அதே குடும்பத்துல ஒரு 2000 ரூபாய், ஒரே ஒரு குழந்தை இருந்துச்சுன்னா 2000 ரூபாய் ஸ்கூல் ஃபீஸ் ஆகும். அவன் பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சான். போக்குவரத்து செலவு, இதர செலவுகள் சேர்த்து உங்களுக்கு ஒரு 4000 ரூபாய் ஆகும். இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 8000 ரூபாய் மதிப்பிலான உங்களுடைய செலவுகள். உண்மையாகவே அது உங்களுடைய சேமிப்பா இருந்திருக்கணும். இலவச மருத்துவம் அரசு தந்திருக்கணும், இலவச கல்வி அரசு தந்திருக்கணும், இலவச தரமான பேருந்துகள் அரசு தந்திருக்கணும். அப்ப ஏன் எனக்கு இந்த 8000 ரூபாய் செலவு? தரமற்ற சாலைகளை போட்டு என் பைக்கு, என்னுடைய ஆட்டோ, என்னுடைய கார் எல்லாத்தையும் நாசமாக்குது இந்த அரசு. அதுக்கான மெயின்டெனன்ஸ் செலவு எங்க ஐயா ஸ்டாலின் தருவாரா? 2000 ரூபாய் தான். 1 ரூபா 10 பைசா தாண்டி நீங்க எதுவுமே கேட்க முடியாது என்கிட்ட, தெரியுமா? அந்த 1 ரூபா 10 பைசா தான். நீங்க பாட்டுக்கு எல்லாம் கேக்குறீங்க. நல்ல ரோடு வேணும்னு கேக்குறீங்க, நல்ல இலவச தரமான குடிநீர் வேணும்னு கேக்குறீங்க, இலவச கல்வி, தரமான சாலை. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை.
இந்த 1 ரூபா 10 பைசாவுக்காகவே நான் 10 டாஸ்மாக் திறக்க வேண்டியது இருக்கு, கஞ்சா விற்க வேண்டியது இருக்கு, எவ்வளவு கடன் இருக்கு, இதெல்லாம் எப்படி நான் தீர்க்க போறேன் அப்படின்னு அவன் மண்டை பிச்சுட்டு இருக்கான் திமுக காரன். இன்னொன்னு ரொம்ப வேடிக்கையான விஷயம், நம்மளுடைய இப்ப இருக்கிற எம்எல்ஏ அவர் உண்மையாவே இருக்காரா இல்லையா, எம்எல்ஏவே காணவில்லை அப்படின்னு நம்ம ஒரு போஸ்டர் அடிச்சா பெட்டரா இருக்குமோன்னு எனக்கு தோணுது. அவரும் காசு கொடுத்தா வாங்கியிருப்பாரோ என்னவோ தெரியல. இதுக்கு மேல என்னால ஓட முடியாதுப்பா, என்னை எதுக்குமே கூப்பிட்டுறாதீங்க. நான் வேணா போற போக்குல வந்து இந்த இடத்துல ஒரு அட்டெண்டன்ஸ் வேணா போட்டுட்டு போறேன், அதை தாண்டி என்கிட்ட இருந்து எதுவும் கிடையாது, நத்திங் ஹே அப்படின்னு சொல்றாரு நம்ம வடிவேலு ஸ்டைல்ல. ஒண்ணுமே இல்லப்பா, அதான் அவருடைய நிலைப்பாடு. மக்கள் பிரச்சனைகள் மக்கள் பிரச்சனைகளாவே தான் இருக்குது. நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்கக்கூடிய ஒரு அரசியல் என்பது பொருளாதார கொள்கையை அடிப்படையாக கொண்ட ஒரு அரசியல். நிறைய பேர் நினைப்போம் இதெல்லாம் முடியுமா அப்படின்னு. தற்சார்பு பொருளாதாரம் பத்தி பேசுறாங்க, இலவச கல்வி பேசுறாங்க, தரமான சாலைகள், தூய குடிநீர், மக்களுக்கான வேலை வாய்ப்பு, இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு, பெண்களுக்கான சமூக நீதி, பெண்களுக்கான பாதுகாப்பு, மகளிருக்கான மேம்பாட்டு திட்டங்கள், பசுமை சோலைகள், இது எல்லாம் முடியுமா? முதிதானவர்களுக்கான பசுமை சோலைகள். இன்னைக்கு வயசானவங்களை வீட்டுல வச்சு பாக்குறதே அவ்வளவு கஷ்டமா இருக்கு. எந்த ஹாஸ்பிட்டல்ல கொண்டு தள்ளலாம்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குதா நம்ம ஊர்ல? ஒண்ணும் கிடையாது. அப்புறம் எதுக்கு இந்த வாக்குகளை போட்டுட்டு இன்னைக்கு நம்ம போராடிட்டு இருக்கிறோம்ல இந்த அரசு மருத்துவ நிலையத்துக்காக, அடுத்த வாட்டி யாராவது வாக்கு கேட்டு வரும்போது வேண்டாயா உனக்கு போட மாட்டேயா, தடிகையா எலெக்ஷனை புறக்கணிக்குதையா சொல்லி பாருங்க, உங்க வீட்டுக்கு எல்லாம் வந்து சேர்ந்துருவோம். நம்ம செய்ய மாட்டோம். நம்ம அந்த 2000 ரூபாய் 1 ரூபாய் 10 பைசாவுக்கு நம்மளுடைய மானத்தையும் நம்மளுடைய வாக்குகளையும் நம்மளுடைய உரிமைகளையும் வித்து அடிமையாவே இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அவன் எதுக்கு நமக்காக செய்ய போறான்? ஒருத்தரும் ஒண்ணும் செய்ய மாட்டான். யோசிச்சு சிந்திச்சு உங்களுடைய வாக்குகளை செலுத்துங்க. எனக்கு இது வேணும் அது வேணும்னா எல்லா நாளும் போராடிட்டு இருக்க முடியாது. எல்லாருக்கும் நேர விரயம். ஒரே ஒரு வாக்கு, தரமான அரசியலுக்காக நீங்க போடும் ஒவ்வொரு வாக்குகளுமே உங்களுடைய எதிர்கால பிள்ளைகளின் வாழ்க்கையை தீர்மானிக்கும் வாக்குகளாக இருக்கும். யோசிச்சு சிந்திச்சு உங்களுடைய வாக்குகளை செலுத்துங்க. தடிகையை ஒரு கன்னியாகுமரி மாவட்டத்தின் தரமான ஊராட்சியாக மாற்ற வேண்டியது தடிகை மக்களின் கடமை. கடிகார கோணம் நிறைய பேருக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியாது. கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியில மேல இருக்கிற ஒரு ஊராட்சி தான் தடிகை ஊராட்சி. அப்படி இருக்கிற இடம் நிலவளம், மண் வளம், காட்டு வளம் எல்லாத்தையும் உள்ளடக்கி ஒரு தடிகையில மக்கள் ஒரு சின்ன விஷயத்துக்காக போராட வேண்டியது இருக்கு. எனக்கு தண்ணி வரலன்னு போராட்டம், எனக்கு கிரவுண்ட் இல்லைன்னு போராட்டம், எனக்கு அரசு மருத்துவமனையில போதிய உபகரணங்கள் இல்லைன்னு போராட்டம். இதுக்கெல்லாமா என் மக்கள் போராட முடியும்? யோசிச்சு சிந்திச்சு உங்களுடைய வாக்குகளை அடுத்த தேர்தல்ல நாம் தமிழர் கட்சியை தவிர வேற எந்த கட்சியுமே இல்லைங்கிற அளவுக்கு நீங்க தீர்மானத்தை கொடுத்து உறுதி பண்ணிடுறீர்கள் என்றால் இந்த போராட்டம் எல்லாம் தேவையே கிடையாது. உங்களுக்கான அடிப்படை தேவைகளை நாம் தமிழர் கட்சி செய்து தரும். மக்களுக்காக, மக்களோடு என்றும் கூட்டணியோடு இருக்கும் நாம் தமிழர் கட்சியை ஆதரித்து நாம் தமிழர் கட்சியின் அரசியல் எதிர்காலத்தில் மக்களும் பங்கு கொண்டு நம்மளுடைய கன்னியாகுமரி மாவட்டம் இன்னும் மேம்பட்ட ஒரு மாவட்டமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான உங்களுடைய வாக்குகளை செலுத்துவோம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.